தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மோகன்ராஜ், விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக வினிதா, தூத்துக்குடி மாநகர பகுதியில் சுமார் 1.5 மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளதால் பொதுமக்களின் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழைநீரை அகற்ற வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று காலை 6 மணி முதல் சுமார் 7:30 மணி வரை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக மாநகரின் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள அந்தோனியார் கோயில் தெரு, சென்ட் பீட்டர் கோயில் தெரு, குருசடி சந்து, மரக்குடி தெரு உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் ஏராளமான வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மழைநீரை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தூத்துக்குடி காய்கறி சந்தை எதிரே இன்று பெய்த மழையின் காரணமாக ஒரு வீடும் இடிந்து சேதமானது. வீட்டில் இருந்தவர்கள் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு வீடை காலி செய்ததால் பெருத்த சேதம் தவிர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மின்சார வயர்கள் சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.